பழங்கால கர்ப்பகால சடங்குகளான வைதீக சம்ஸ்காரங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இது. சரி, விஷயத்துக்கு வரும். நம்ம ரெகுலர் வளைகாப்புக்கும் இந்த புனிதமான வைதீக சம்ஸ்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுமா? பூச்சூட்டல், வளைகாப்பு எல்லாம் ஜஸ்ட் சமூக கொண்டாட்டங்கள் தாங்க. ஆனா பும்சுவனம், சீமந்தம் ரெண்டும் கட்டாயம் செய்ய வேண்டிய வைதிக கடமைகள். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சம்ஸ்காரம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்காக ஒருத்தரை தயார்படுத்தி பக்குவப்படுத்துற ஒரு ப்ராசஸ். கர்ப்பத்தோட வளர்ச்சியை பொறுத்து கரெக்டா 3ஆம் மாசத்துல பும்சுவனமும் 8ஆம் மாசத்துல சீமந்தமும் கண்டிப்பா செய்யணும். இத வளர்ப்பிறையில செய்யறது தான் பெஸ்ட். ஒருவேளை செட் ஆகலனா தேய்பிறையில பஞ்சமி திதிக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். இதுல கரு உருவான பிறகு ஒரு தாய்க்கு செய்யப்படுற ஃபர்ஸ்ட் சம்ஸ்காரம் தான் இந்த பும்ஸ்வனம். இதுல ஆச்சரியமான ரூல் என்னன்னா, ஆலம்பூ முட்டைய இடிச்சு அதோட பாலை வலது மூக்குல பிழியும்போது அந்த தாய் தும்மவே கூடாது. அடுத்து 8ஆம் மாசத்துல சீமந்தம். தமிழ்ல இத வகிடுன்னு சொல்லுவோம். அதாவது 1/2 பிரிப்பதின் அர்த்தம். இதுல யூஸ் பண்ற பொருட்கள் ரொம்பவே ஸ்பெஷல். முள்ளம்பன்றியோட முள், மாவுலேன்னு பழங்கால பொருட்களை பிரகஸ்பதி மந்திரங்களோட பயன்படுத்துவாங்க. அந்த முள்ளால தொப்புள்ள இருந்து உச்சந்தலை வரைக்கும் சாஃப்டா ஒரு கோடு மாதிரி வரைஞ்சுகிட்டே மந்திரங்களை சொல்லுவாங்க. இதோட சீக்ரெட் தெரியுமா? தாய் முழிச்சிருந்து இந்த மந்திரங்களை கவனமா கேட்கணும். அப்போதான் வயித்துல இருக்கிற குழந்தையும் அதை கத்துக்கும். தாய்க்காக சொல்லப்படுறத குழந்தையும் கேக்கும். காயுது கர்ப்பமா இருந்தப்போ நாரதர் நாராயண மந்திரத்தை உபதேசிச்ச கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருவிலேயே அத கவனமா கேட்டதாலதான் குழந்தை பிரகலாதன் பின்னாடி இவ்ளோ பெரிய தீவிர பக்தனா பிறந்தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சுபத்ரையோட கதை. அர்ஜுனன் சக்கரவியூகம் பத்தி சொல்லும்போது கர்ப்பமா இருந்த அவங்க தூங்கிட்டாங்க. தாய் தூங்குனதால உள்ள இருந்த அபிமன்யுவால வெளிய வர்ற வழிய கத்துக்க முடியல. இதனாலேயே போர்க்களத்துல அவன் உயிரை விட்டான். அடுத்து ஃபைனலா உதகசாந்தி. பவர்ஃபுல்லான மந்திரங்கள் ஓதப்பட்ட புனித நீரை வச்சு கர்ப்பவதிய குளிக்க வைக்கிற அற்புதமான சடங்கு இது. இதுல தாயோட தலையில நெல் நாற்ற வச்சு ஆசீர்வதிப்பாங்க. உள்ள இருக்கிற குழந்தையும் இந்த நெல் மாதிரி செழிப்பா வளரணுங்கிறது தான் கான்செப்ட். குழந்தைங்க கருவிலேயே கத்துக்கோங்கன்னு இப்போ சயின்ஸ் சொல்லுது. அப்போ நம்ம பழங்கால வைதீக சடங்குகள் எவ்ளோ அட்வான்ஸ்டுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.